வணக்கம் மகளே. திருச்சி பாலக்கரை தாமோதரன் எடத்தெருவைச் சேர்ந்தவர்தான் மோகன். வயது 42. கூலி தொழிலாளியான இவர் திருச்சி காந்தி மார்க்கெட்டில் மூட்டை தூக்கும் தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவிதான் வள்ளி. இந்த தம்பதிகளுக்கு கார்த்தி வயது 13 என்ற 9ஆம் வகுப்பு படிக்கும் மகன் உள்ளான். மோகனின் வருமானத்தை நம்பி மொத்த குடும்பமும் இருப்பதால் அவரது சொற்ப வருமானத்தில் குடும்பம் நடத்துவதை அவர் சிரமப்பட்டு வந்தார். அதோடு கடன் வாங்கி குடும்ப செலவுகளையும் சமாளித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் குடும்ப தேவைக்காக பாலக்கரை பகுதியில் உள்ள மகளிர் சுய உதவிக் குழுவில் மோகனின் மனைவியான வள்ளி கடன் வாங்கியுள்ளார். இதற்கிடையில் வள்ளிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு திருச்சி, சென்னை, புதுச்சேரி மருத்துவமனைகளில் தொடர் சிகிச்சை பெற்றும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் வள்ளி வாங்கிய கடன் வட்டியோடு 90,000 ரூபாயாக மாறியதால் அதனை உடனடியாக கட்ட வலியுறுத்தி மோகனிடம் குழு தலைவி உள்ளிட்டோர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. மோகன் வாடகை வீட்டில் இருக்கும் மோகன் மற்றும் அவரது மகனையும் பணம் தராவிட்டால் வீட்டை காலி செய்து விடுவோம் எனவும் கூறியுள்ளனர். மனைவியின் சிகிச்சைக்காக ஏற்கனவே லட்சக்கணக்கில் கடன் வாங்கிய மோகன் செலவு செய்த நிலையில் தற்போது தினம்தோறும் வாழ்வாதாரத்திற்கே போராடியும் வருகிறார். இருந்தாலும் மகனை நன்றாக படிக்க வைக்க விரும்பும் மோகன் தொடர் மிரட்டல் காரணமாக மனவேதனைக்குள்ள தள்ளப்பட்டார். தனது சூழலை எடுத்துச் சொல்லி கால அவகாசம் கேட்டும் அவர்கள் மறுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் கடந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் திருச்சி மாவட்ட ஆட்சியரான பிரதீப் குமாரிடம் கண்ணீர் மல்க மோகன் தனது பிரச்சனைகளை குறிப்பிட்டு கோரிக்கை மனு ஒன்றையும் அளித்தார். அதில் எனது மகன் நன்றாக படிக்க வைக்க வேண்டும், அதற்குரிய உதவி செய்ய வேண்டும், அதற்காக எனது மனைவி வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் இருந்தார். அதனைத் தொடர்ந்து அவரது கோரிக்கையை ஏற்ற திருச்சி மாவட்ட ஆட்சியரான பிரதீப் குமார் மோகனின் மனைவி வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து மோகனை அழைத்த குறைதீர்ப்பு மகளிர் திட்ட அதிகாரிகள் அவரது மனைவி வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யப்பட்ட விவரத்தையும் எழுத்துப்பூர்வமாக வழங்கினர். இதனால் பெரும் மகிழ்ச்சியடைந்த மோகன் திருச்சி மாவட்ட ஆட்சியருக்கு கண்ணீர் மல்க நன்றியும் தெரிவித்தார். அதோடு தனது மகனின் கல்விக்கும் உதவி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கையும் விடுத்துள்ளார். இந்நிலையில்தான் மோகன் பேசுகையில், நான் மார்க்கெட்டில் கூலி வேலை பார்த்து அந்த சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வந்தேன். குறைந்த வருமானம் என்றாலும் இருப்பதை வைத்து நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம். கடன் வாங்கினாலும் அதனை வருமானத்தின் ஒரு பகுதியில் எடுத்து சரியாக கட்டியும் வந்தோம். இதனால் குடும்ப தேவைக்காக எனது மனைவி குழுவில் கடன் வாங்கியிருந்தார். இந்நிலையில்தான் அவருக்கு திடீரென உடம்புக்கு முடியாமல் போய்விட்டது. அதற்காக நிறைய செலவு செய்ததால் பலரிடமும் கடன் வாங்கினேன். இருந்தாலும் என் மனைவியை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. அவளை யமனுக்கு வாரி கொடுத்துட்டு என் மகனோடு நிற்கதியானேன். இந்த நிலையில்தான் என் மனைவி வாங்கிய கடனை உடனடியாக வட்டியோடு திரும்ப கட்ட வேண்டும் என்று நெருக்கடி தந்தனர். நான் நிலைமையை சொல்லி கால அவகாசம் கேட்டேன். ஆனால் மறுத்தும் விட்டனர். அதோடு வாடகையும் கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டேன். பேசாமல் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்றும் யோசித்தேன். அப்போதுதான் நன்றாக படிக்கும் என் மகனை நினைத்தேன். அவனுக்காக வாழணும்னு நினைச்சேன். அதனால் இந்த கடனை மட்டும் தள்ளுபடி செய்ய சொல்லி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கையும் வைத்தேன். எனது கோரிக்கையை நிறைவேற்றி என் குடும்பத்தை காப்பாற்றியும் இருக்கிறார். அவரது இந்த உதவியை எக்காலத்துக்கும் நான் மறக்க மாட்டேன். இனி கடன் வாங்காமல் என் உழைப்பில் வரும் வருமானத்தை வைத்து என் மகனை முன்னுக்கு கொண்டு வருவேன். என் மனைவி இரத்த புற்றுநோய் காரணமாக உயிரிழந்து விட்டார். எங்களிடம் பணம் இல்லாத காரணத்தினால் அவளை காப்பாற்றவும் முடியவில்லை. எனவே என் மகனை மருத்துவராக்குவேன், பலருக்கும் இலவசமாக வைத்தியம் பார்க்கவும் வைப்பேன் என்று உணர்ச்சிப்பட பேசியிருக்கிறார் மோகன். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.